அபி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க அத்தைய மீட் பண்ணி, இந்த மாரி எனக்கு என்னமோ அவன் மேல தான் சந்தேகமா இருக்கு. அந்த முரளியால நெறைய பிரச்சனைக்கு உருவாயிட்டே இருக்கு. அந்த முரளிய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அத்த. அவனுக்கு எல்லா ஞாபகமும் இருக்கு. ஆனா வேணும் தான் அவன் வந்து மறைச்சிட்டு இருக்கானோ எனக்கு தோணுது. உனக்கு இது இப்ப தாண்டி அந்த சந்தேகம் வந்தது. எனக்கு முன்னாடிலேருந்து அவன் மேல பயங்கர சந்தேகம் இருக்கு. அதனால எப்படியாவது அவன் வந்து உண்மையிலே நடிக்கிறானா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும். சரிங்க அத்த, எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இடிக்கிற மாரி அவனோட பைக்ல போய் இடி, அவன் கீழ விழுந்துருவான் அப்படின்னோன, அதுக்கேத்த மாரி வந்து அபி வந்து அந்த பைக்க வச்சு அவங்களோட பைக்க இடிக்கிறாங்க. முரளியோட பைக்க. முரளி கீழ விழுந்துடுறாரு. மண்டையில அடிபட்டுடுது. உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து எத்தன பேர்ட்ட சேர்க்குறாங்க அபி. அப்ப வந்து அவருக்கு மயக்க மருந்து குடுத்து என்ன பண்றாங்க, வந்து ஞாபகம்லாம் எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்கா? என்ன வந்து நடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப முரளி கிட்ட எல்லா விஷயத்தையும் பழைய நினைவுகள் எல்லாமே கேட்குறாங்க. அப்ப முரளியும் எல்லா விஷயத்தையும் வந்து அபிய பார்த்தது, அபி செஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அதனால வந்து எல்லா விவரமும் ஞாபகம் இருக்கு. இவருக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க அபி. அப்போ இவ்ளோ நாளா இவன் நடிச்சுன்னு தான் இருந்திருக்கான். நம்மள எல்லாரையும் ஏமாத்திருக்கான். இவன சும்மா அபி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப என்னடி பண்றது அப்படின்னோனே, பார்த்துக்கலாம் அத்த, நான் பார்த்துக்கிறேன். நீங்க விடுங்க. இந்த விஷயத்த எல்லா முன்னாடியும் வந்து இவன பத்தி சொல்றேனா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து முரளி வந்து அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி உட்காந்துருக்காரு. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல அபி. நீங்க என்ன அந்த டைம்ல கரெக்ட் டைம்ல சேர்த்தீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நானு வந்து நன்றி கடன் பட்டுருக்கேன் அபி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னோனே, என்ன சந்தோஷமா ஏன் இருக்காது? ஏன்னா, என் மேல தான் உங்களுக்கு வந்து பிரியம் அதிகமாச்சே அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன அபி என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னோனே, ஒண்ணும் தெரியாம நடிக்காதடா. எனக்கு எல்லாமே தெரியும். நீ இப்ப நடிச்சுட்டு இருக்க விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. ஐய்யய்யோ! இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டேன். நீ இவ்ளோ நாளா இந்த வீட்ல நடிச்சுட்டு இருக்க விஷயத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்பவே எல்லார் முன்னாடியும், அதுவும் ராகவ் முன்னாடி, அதே மாரி எல்லா முன்னாடியும் உன்னோட வேஷத்த கலைக்கிறேனா இல்லையா பாரு. உன் வேஷத்த கலைச்சா தான் உனக்கெல்லாம் வந்து அறிவு வரும் அப்படின்றாங்க. சரி, போய் கலைச்சுக்கோ அபி அப்படின்னோனே, எவ்வளோ கூலா சொல்ற நீ. இப்ப பாரு உன்ன என்ன பண்றேன்னு. முக்கியமான விஷயம். நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லு அப்படின்றாரு. அத கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்ல போற நீ? நீ இவ்ளோ நாள் நடிச்சிருந்த விஷயம் கண்டி அஞ்சலி அக்காக்கு தெரிஞ்சுச்சுனா உன்ன வீட்ட விட்டு துரத்துவாங்க. ராகவுக்கு தெரிஞ்சுச்சுனா போதும், நீ இந்த வீட்ல வாழவே முடியாது. அதெல்லாம் கரெக்ட் தான். அஞ்சலிக்கு தெரிஞ்சா அஞ்சலியோட நிலைமை என்னன்னு யோசிச்சியா? அஞ்சலிக்கு நான் நடிக்கிறதோ இல்ல நான் கெட்டவனோன்றது விஷயமோ தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த நொடியே அஞ்சலி என்னை வீட்டை விட்டு அனுப்புவாதான். ஆனா அவளுக்கு என்ன ஆகும்? ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் ஆகி இவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை இப்பதான் நின்றுருக்குது. கூடிய சீக்கிரம் அஞ்சலி மேலே போயிடுவா. அப்புறம் என்ன? மேலே போயிட்டா எனக்கும் ஒரே பிரச்சனை தீர்ந்துரும். நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா அஞ்சலி இந்த உலகத்துல இருப்பாளா இல்லையான்னு யோசிச்சுக்கோ. உனக்கு அஞ்சலி முக்கியமா இல்லையா நீயும் யோசிச்சுக்கோப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இவ்வளோ கேவலமா இருக்க. கட்டின பொண்டாட்டி உன் பொண்டாட்டியோட வயித்துல இருக்க குழந்தை உன்னோட குழந்தைடா. உன் குழந்தையும் உன் பொண்டாட்டியும் மேலே அனுப்ப பார்க்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ச்சே, உன்னை நினைச்சாவே கேவலமா இருக்கு. உன் கூட பழக நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா உன் கூட பழக நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அபி. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நீ தான் அபி எனக்கு முக்கியம். வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. அஞ்சலியோட குழந்தையோ இல்ல இந்த வீடோ சொத்தோ எனக்கு எதுவுமே தேவையில்லை அபி. இந்த நிமிஷம் சொல்லு, உனக்கு நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு வர தயாரா இருக்கேன். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசினேன், நான் யார்கிட்ட சொல்றேனோ சொல்லியோ இல்லையோ, ஆனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்க பாரு அபி, இதுதான் என்னோட முடிவு. நீ எல்லார்கிட்டையும் சொல்லு. ஆனா சொல்ல நிமிஷமே என்ன நடக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னோடனே, ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அபி போறாங்க. எனக்கு தெரியும் அபி உன்னை பத்தி. நீ மனசாட்சி உள்ளவ. நீ அஞ்சலியை ரொம்ப விரும்புற. அதனால அஞ்சலியை நீ மேலே அனுப்பது விரும்பவே மாட்ட. அதனால உனக்கு உண்மை தெரியுன்ற விஷயம் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ நல்ல வசதியா போச்சு. உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் ஈஸியா உன்கிட்ட என்னால் விளையாட முடியும். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசையும் என்னால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சந்தோஷமா வாழலாம் அப்படி சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அபி வந்து குழம்பி உட்காந்துருக்காங்க. அப்போ உங்க அத்தை ஃபோன் பண்றாங்க. என்னடி சொல்லிட்டியா? எல்லாம் முன்னாடி வந்து பேசிட்டியா அப்படின்னோடனே, இல்ல அத்தை, எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் அஞ்சலி அக்காவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அதை யோசிச்சு தானே இவ்வளோ நாள் இருந்தோம். இப்போவும் இப்படியே இருந்தால் எப்படி? வேறு வழி இல்லை அத்தை, நீங்களும் அமைதியாக இருங்க, நான் பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க.